தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை அருகே உள்ள மீனவர் குடியிருப்பு பகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, இந்த ஆய்வு தொடர்பான விரிவான விவரங்கள். சென்னையில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. இன்று இரவு 2 என்பது கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் மழை என்பது இன்று தொடங்கி நாளை வரையிலுமே நீட்டிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் மழை நீர் என்பது குறைந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை அருகே இருக்கக்கூடிய சாலையில் புளிமரம் ஒன்று கீழே விழுந்துள்ள நிலையில் அதனை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதனை நேரடியாக சென்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பெசன்ட் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய புளிய மரம் சாலை அமைந்திருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல மீனவர் குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட இருக்கக்கூடிய நிலையில் கடல் நீர் என்பது அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புக்குள்ளாக உள்ளே வரக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு அவர்களுக்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்தார். தாய்வானத்தில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக முகாம்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் என்று உத்தரவு என்பது போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மீனவர்களுடைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை கேட்டறிந்து அதனை செய்யும்படியும் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல மாநகராட்சி அதிகாரிகளும் அங்கு மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய இடங்களில் மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருந்தார்கள். அவர்களிடமும் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் கேட்டிருந்தார். உடன் தெற்கு வட்டார துணை ஆட்சியர் அமித் ஆகியோரும் உடன் இருந்தார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.